Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா this is what இல்ல that is what இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க this is what அப்படினா இதைத்தான் இததான் நான் சொன்னேன் இததான் நான் கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதைத்தான் அப்படின்னு சொல்றது. அடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுதான் நான் கேட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல. அப்ப இதைத்தான் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது this is what. அதே இது அதைதான் அததான் நான் கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்ப அதைதான் அதுதான் அப்படின்னு சொல்லும்போது that is what. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கூட கொஞ்சம் புரியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இததான் நான் சொன்னேன். நம்ம சொல்லுவோம்ல இததான் நான் சொன்னேன், நம்ம சொல்லுவோம்ல இததான் நானும் சொன்னேன்டா அப்படின்னு சொல்லுவோமா. அப்படி அப்போ இததான் நான் சொன்னேன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது பாருங்க, இதைத்தான் அப்படின்னு சொன்னா என்ன this is what. இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஓகே, இதைத்தான் அப்படின்னா this is what. ஓகே, அடுத்து நான் சொன்னேன் அந்த சென்டென்ஸ். அடுத்து இப்ப நான் சொன்னேன் அப்படின்னா அது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்குதா, முடிஞ்சு போனது. சொல்கிற செயல் வந்து ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. அப்போ பாஸ்ட் டென்ஸ் படி பேசணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல சே, அதோட பாஸ்ட் செட். ஐ செட் நான் சொன்னேன், இததான் நான் சொன்னேன். அப்போ this is what I said. This is what I said. அடுத்து அததான் நான் சொன்னேன், அதைத்தான் அதைத்தான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், that is what. That is what I said. Okay, that is what I said அப்படின்னா அததான் நான் சொன்னேன். நெக்ஸ்ட் பாருங்க, இததான் நான் கேட்டேன். நம்ம சொல்லுவோம்ல இததான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு. அப்ப இததான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், இதைத்தான் this is what. அடுத்து நான் கேட்டேன், நான் ஐ கேட்டேன். கேட்கிறது என்னது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போனது. அப்போ கேட்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ask, அதோட பாஸ்ட் ஃபார்ம் asked. ஓகே, this is what I asked. இததான் நான் கேட்டேன். இது அததான் நான் கேட்டேன் அப்படின்னா that is what I asked. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ கேட்டது இதுதானா. நம்ம கொஸ்டினா கேக்குறோம், இதுதானா. பாருங்க, இதுதான் அப்படின்னு சொல்லும்போது this is what. அதே இது கொஸ்டினா கேட்கும்போது இதுதானா அப்படின்னு கேக்குறோம். ஓகே, அப்ப நீ கேட்டது இதுதானா, இல்லைன்னா இதைதான் நீ கேட்டியா, இததான் நீ கேட்டியா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ரெண்டுமே சேம் தான். அப்படி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா this is what அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதே இது நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். என்னன்னா இந்த இஸ் இருக்குல்ல, இத வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும், this செகண்ட் கொண்டு வரணும் கொஸ்டினா கேட்கும்போது. ஓகே, அப்ப எப்படின்னா is this what. ஓகே, சாதா நம்ம பேசும்போது this is what. அதே கொஸ்டினா கேட்கும்போது இந்த இஸ்ங்கிறது ஸ்டார்டிங் வந்துரும், is this what. அடுத்து அதைதான் நீ கேட்டியான்னு கேட்கும்போது அதைதான் அப்படின்னா is that. ஓகே, இதுவும் இதே போல சேஞ்ச் ஆகும். ஓகே, is that what அப்படி அதைதான் அப்படின்னு சொல்லும்போது. அப்போ பாருங்க, is this what எழுதிட்டு அடுத்து சாதாரணமா நம்ம வந்து அந்த சென்டென்ஸ் மேக் பண்றது போலதான். பாருங்க, நீனா சப்ஜெக்ட் யூ எழுதணும், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப். கேட்டது ஆல்ரெடி முடிஞ்சதை பற்றி தான் நம்ம பேசுறோம். கேக்குறதுக்கு இங்கிலீஷ் என்னது ask, அதோட பாஸ்ட் ஃபார்ம் asked. அப்ப நீ கேட்டது இதுதானா, இததான் நீ கேட்டியா அப்படின்னு கேக்குறதுக்கு is this what you asked. Is this what you asked. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல இததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ இததான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், இதைதான். இப்போ this is what. This is what. அதைதான் அப்படின்னு சொல்லும்போது இங்க that is what. ஓகே, அடுத்து நான் சொல்லிட்டு இருக்க
சொல்லிட்டு இருக்கக்கூடிய செயல் பிரசன்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு முக்கியம் இல்ல, ஆனா இப்போ பிரசன்ட்ல ஒரு செயல் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நாம பேசுவோம். ஓகே, அப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பிரசன்ட்ல அது சொல்லிட்டு இருக்கக்கூடிய செயல் நடக்கு, அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஓகே, சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது அது பிரசன்ட், சொல்லுகிறேன். இது பிரசன்ட் கண்டினியூஸ்னா சொல்லிக்கொண்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வரும். ஓகே, அது கண்டினியூஸா நடக்குது அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன வரணும்னா பி வெர்ப். அதுல வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால am, is, are இந்த 3 பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அதுல சப்ஜெக்ட பொறுத்து சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கனால am தான் வரும்ல. ஓகே, அடுத்து வெர்ப், மெயின் வெர்ப். சொல்லிட்டு இருக்க, சொல்லக்கூடிய செயல், சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say, கூட என்ன வரணும்னா ing. ஓகே, அப்போ இததான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது this is what I am saying. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இததான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இததான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா அது பாஸ்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடக்கு. அப்ப அது என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்ல ஒரு செயல் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸ். அப்படி எழுதும்போது எப்படின்னா, இல்ல வந்து ஐ சப்ஜெக்ட், நான் தானே சொல்லிட்டு இருந்தேன், அப்போ ஐ. அடுத்து இங்க ஆம் வருதுல்ல, அங்க என்ன யூஸ் பண்ணணும்னா வாஸ் இல்லனா வேர் யூஸ் பண்ணணும். அதுல சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு, சோ நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து இது சேம், அது அப்படியே எழுத வேண்டியதுதான். ஏன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும், கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னாலே அங்க வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். ஓகே, அப்போ இததான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா this is what I am saying. அடுத்து இததான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது this is what I was saying. ஓகே, அடுத்து இதுதான் எனக்கு புரியல. நம்ம சொல்லுவோம்ல, நான் எவ்வளவு படிச்சாலும் இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இதுதான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றதுக்கு this is what. அதுதான் அப்படின்னா that is what போட்டுருங்க. ஓகே, this is what. அடுத்து எனக்கு புரியல, புரியலன்னா நெகட்டிவ்ல நம்ம பேசுறோம் தானே, அப்போ புரியுது, புரியல இப்படி எல்லாம் நம்ம சொல்லும் போது அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம பேசுவோம். ஓகே, அப்ப பாருங்க புரியல, இப்ப பாருங்க புரியுது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து நோ, தெரியும் அப்படின்னா நோ. லைக், பிடிக்கும் அப்படின்னா லைக். அடுத்து எனக்கு இது வேணும் அப்படின்னா வாண்ட். அடுத்து எனக்கு தேவைன்னா நீட். இது எல்லாமே நம்ம சிம்பிள், இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த வெர்பா வரும்போது இது எல்லாமே நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அப்ப பாருங்க இது எப்படி எழுதணும்னு நெகட்டிவ்ல எழுதணும். அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல எழுதணும். அப்ப எனக்கு சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்னன்னா புரியல, அப்ப என்ன டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் சேர்ப்போம். இங்க வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம டோன்ட் இல்லனா டசன்ட் நெகட்டிவா பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு, சோ நம்ம டோன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்போ இதுதான் எனக்கு புரியலன்னு சொன்னா this is what I don't understand. நெக்ஸ்ட், நீ வாங்குனது இதுதானா, நம்ம கேட்போம்ல, நீ வாங்குனது வந்து இதுதானா அப்படின்னு கேட்போமா. அப்போ இல்லனா இததான் நீ வாங்குனியா அப்படின்னு கேட்போம் தானே. இதைதான், இதுதானா அப்படின்னு கேட்கும் போது நம்ம this is what யூஸ் பண்ணுவோம் தானே. அப்போ இதுதானா, சாரி क्वेश्चन கேட்கும் போது சேஞ்ச் ஆகும் தானே. அப்ப என்ன, is this what. ஓகே, இதுதானா இல்ல அதுதானா is that what. ஓகே, அடுத்து நீ வாங்குனது, அப்ப நீனா சப்ஜெக்ட் யூ. அடுத்து வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது பை, அதோட பாஸ்ட் என்னது bought. ஓகே, அப்போ நீ வாங்குனது இதுதானா அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம், is this what you bought, is this what you bought. ஓகே, நெக்ஸ்ட், நான் இதைத்தான் நினைத்தேன். நம்ம சொல்லல நான் இதைதான் நினைச்சேன் அப்படின்னு.
இல்ல என்னது நானும் இததான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ நான் இததான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. நான் இதைத்தான் நினைத்தேன். இதைத்தான்னா this is what. Okay, this is what. அடுத்து நான் subject I. அடுத்து நினைத்தேன். நினைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? நினைக்கிறதுக்கு திங்க் பண்றது. அதோட பாஸ்ட் நினைத்தேன். அப்போ thought. ஓகே, I thought. நான் நினைச்சேன். இததான் நான் நினைச்சேன் அப்படின்னா this is what I thought. நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் எனக்கு வேணும். நம்ம சொல்லுவோம்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு பிடிச்சபடியில சிலவங்க நினைப்பாங்க தானே சில குழந்தைங்க எல்லாம். அப்ப இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இதுதான் this is what. அடுத்து எனக்கு வேணும். எனக்கு வேணும்னு சொல்றது சப்ஜெக்ட் I. அடுத்து இது வந்து வேணும் அப்படின்னா want. அது present formல தான் சொல்லுவோம். இந்த want, understand, like இதெல்லாமே. அப்ப பாருங்க, இதுதான் எனக்கு வேணும்னு சொன்னா this is what I want. This is what I want. அது இது எனக்கு வேணும் நம்ம சொல்லுவோம்ல. இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லும்போது this is what இதுதான் மென்ஷன் பண்றோம். அப்போ எனக்கு இது வேணும். எனக்கு இது வேணும். அந்த இதைத்தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாம எனக்கு இது வேணும் அப்படின்னா இது எப்படி சொல்றது? இது எப்படின்னா I want this. இது அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது this. I want this. இதைத்தான் அப்படின்னு சொல்லும்போது this is what. ஓகே, அடுத்து இதுதான் அப்படின்னாலும் இதுதான் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போதும் this is what. இது அப்படின்னு வந்தா this. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மீராவுக்கு இதுதான் பிடிக்கும். அப்போ மீராவுக்கு இதுதான் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? this is what. இதுதான் this is what. அடுத்து மீராவுக்கு பிடிக்கும். பிடிக்கும் அப்படின்னாலே அது சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம சொல்லுவோம். அப்ப சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மீரா. மீரா தான் சப்ஜெக்ட். சரியா? மீரா. அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும். அப்ப வெர்ப் என்ன? பிடிக்கும். பிடிக்கும்னா லைக். கூட என்ன சேர்ப்போம்? எஸ் சேர்ப்போம். இந்த எஸ் எதுக்கு சேர்ப்போம்? சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி சப்ஜெக்ட பொறுத்து இங்க வந்து வெர்ப் கூட எஸ் சேர்ப்போம். எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்கணும். அதுல வந்து லாஸ்ட் ஈல முடிஞ்சிருக்கு பாருங்க. சோ நம்ம எஸ் போடணும். இப்ப வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வெர்ப் கூட எஸ் சேர்ப்போம். ஓகே, அப்போ this is what மீரா likes அப்படின்னா மீராவுக்கு இதுதான் பிடிக்கும். அது மீராவுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அப்படின்னா that is what மீரா likes. இல்ல வந்து this இருக்க இடத்துல that போட்டா போதும். ஓகே, அடுத்து அதுதான் உனக்கு வேணுமா? நம்ம கேட்போம்ல, அதுதான் உனக்கு வேணுமா? வேற நான் வந்து டாய்ஸ் வாங்கி தரேன், வேற ட்ரெஸ் எடுத்து தரேன் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லுவோம். அப்போ அதுதான் உனக்கு வேணுமான்னு கேட்கும் போது எப்படி கேக்குறது பாருங்க. அதுதான் அப்படின்னு கொஸ்டினா கேட்கும் போது is that what. That is what. That is what னா என்னது? அதுதான். அதே நம்ம கொஸ்டினா கேட்கும் போது இந்த is வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு போவோம். Is that what. ஓகே, அப்ப is that what. அடுத்து என்ன வரணும்? உனக்கு வேணுமா? சப்ஜெக்ட் எழுதணும். உனக்கு you. அடுத்து என்ன? verb. வேணுமான்னு கேக்குறோம். ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது want யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ want. ஓகே, அப்போ அதுதான் உனக்கு வேணுமான்னு கேட்டா is that what you want. Is that what you want. நெக்ஸ்ட், இதுதான் நான் எதிர்பார்த்தேன். நம்ம சொல்லுவோம்ல, இததான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. அப்போ இததான் அப்படின்னா this is what. அததான் நான் எதிர்பார்த்தேன். அதைதான் that is what. ஓகே, அப்போ நான் சப்ஜெக்ட் எதிர்பார்த்தேன் அப்படின்னா past tense முடிஞ்சது எதிர்பார்த்தேன். அப்ப எதிர்பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல expect. அதோட
பாஸ்ட் ஃபார்ம் என்ன expected. ஓகே, அப்போ I expected அப்படின்னா நான் எதிர்பார்த்தேன், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா this is what I expected. நெக்ஸ்ட், இததான் நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன். நம்ம சொல்லுவோம்ல, இததான் நான் தெரிஞ்சிக்க விரும்புறேன் அப்படின்னு. அப்போ இதைத்தான் அப்படின்னா this is what. அடுத்து என்ன, நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன். இது எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் I, அடுத்து என்ன, தெரிஞ்சிக்க விரும்புறது. அப்போ ஒன்னு விரும்புற அப்படின்னு சொல்லும் போது நம்ம want to யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து want எப்போனா ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது want, அதே கொஸ்டினாவும் கேட்கும் போது want. இது விரும்புற விரும்புறேன்னு சொல்லும் போது want to. ஓகே, இது சேர்த்து want to. அடுத்து verb வரணும், மெயின் verb தான் வரும். அப்ப தெரிஞ்சிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? know. இது வந்து verb present formல தான் இருக்கும். ஓகே, want to க்கு அடுத்து verb வந்து present formல தான் இருக்கும். ஓகே, அப்ப இததான் நான் தெரிஞ்சிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா this is what I want to know. This is what I want to know. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இததான் நான் நேற்று உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நம்ம சொல்லுவோம்ல, இததான் நான் நேற்று உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, இதுதான் அப்படின்னா this is what. This is what னா இதுதான். அடுத்து நான் நேற்று உங்ககிட்ட சொல்ல வந்தேன், நேற்று நடந்த விஷயம். ஓகே, அப்ப இது என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா I. அடுத்து என்ன வரணும்னா verb. அந்த verb V2 ஃபார்ம்ல இருக்கும். பாருங்க, இல்ல verb எது? நான் நேற்று உங்ககிட்ட சொல்றதும் verb தான், வந்தேன் அப்படிங்கறதும் verb தான். ஓகே, அப்ப பாருங்க, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்தேன் அது எழுதலாம். இந்த சொல்ல அப்படிங்கறது இன்ஃபினிட்டிவா நம்ம எழுதுவோம். ஓகே, அப்போ வரக்கூடிய செயல் வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கேம். இது வந்து V2 ஃபார்ம்ல இருக்கு. I came அப்படின்னா நான் வந்தேன். அடுத்து என்ன, சொல்றதுக்கு வந்த. அப்போ சொல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்ப இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இதை எழுதுவோம். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு verb வந்துன்னா ஃபர்ஸ்ட் அந்த மெயின் verb எழுதிட்டு செகண்ட் verb எழுதும் போது அதை இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுவோம். அப்போ இன்ஃபினிட்டில எழுதும் போது to கூட சேர்க்கணும், அந்த verb கூட to சேர்க்கணும். இப்போ சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell இல்ல sayனு சொல்லுவோம். இப்போ யார்கிட்ட சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மென்ஷன் பண்ணும்போது இப்ப பாருங்க, to tell. அடுத்து யார்கிட்ட சொல்றோம்? உங்கிட்டனா you. அப்ப யார்கிட்ட சொல்றோம்னு நம்ம அடுத்து மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இங்க tell போடலாம். ஓகே, அப்ப to tell அப்படின்னா சொல்ல இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். to கண்டிப்பா போடணும் இன்ஃபினிட்டிக்கு. அப்ப to tell. அடுத்து யார்கிட்ட சொல்றோமோ அவங்கள மென்ஷன் பண்ணணும். இப்போ டெல்லுக்கு அடுத்து நம்ம யார்கிட்ட சொல்றோம் அது கண்டிப்பா இருக்கும். ஓகே, அடுத்து என்னைக்கு? நேற்று. நேற்றுனா yesterday. ஓகே, பிளேஸ் தவையில பாத்துக்கோங்க. அப்போ this is what I came to tell you yesterday அப்படின்னா இததான் நான் நேற்று உங்ககிட்ட சொல்ல வந்தேன். This is what I came to tell you yesterday. Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஹோம்வொர்க். இல்ல பாருங்க, நீ பார்த்தது இதுதானா? நம்ம கொஸ்டின் கேட்போம்ல, நீ பார்த்தது இதுதானா? இததான் நீ பாத்தியா அப்படின்னு கேட்கலாம். இததான் நீ பாத்தியா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான். இது எப்படி கேட்கறது? இது எப்படி கேட்கறதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, இததான் நான் தினமும் சாப்பிடுவேன். அப்போ தினமும் ஒரு செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னா அத வந்து எந்த ஃபார்ம்ல எழுதலாம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, அப்ப தினமும் நடக்கக்கூடியது. அப்ப இது எப்படி எழுதலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, அதுதான் என்னால செய்ய முடியும். நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் என்னால செய்ய முடியும், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான், அததான் என்னால செய்ய முடியும். இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லாது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.